ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். 14/1/2026 புதன்கிழமை தனலட்சுமி கம்பெனியோட இந்த மாதத்தோட செகண்ட் வீக் ஒரு சிறந்த கெஸ்ஸிங் ஒன்று பார்த்துடலாம். அண்ட் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட், நோ பெட்டிங், நோ கேம்பிளிங். போன மாதம் இதே ரெண்டாவது வார ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 327 அண்ட் போன வாரம் 817. இன்றைக்கி ரிசல்ட் வந்து 699 699 மாதிரி வந்துருக்குது. நம்ம வந்து நேற்று வந்து இன்றைக்கூட ட்ராக் வந்து கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் வந்துட்டு 698 கொடுத்துருந்தேன். ஏபி பாஸ் ஆகிருக்கு. ஒரு 1 டிஜிட்டில் வந்து -1ல் நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு 3D வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு. யாராவது மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பேர் நம்பர்ஸ்லேயே வந்து எந்த மேட்ச் ஆகலை. இன்றைக்கி வந்து கெஸ்ஸிங்கில் தான் மேட்ச் ஆயிருந்தது, பேர் நம்பர்ஸில் மேட்ச் ஆகலை. இப்போ வந்து போன வார ரூட்டில் வந்துட்டு புதன்கிழமைக்கு 327 எப்படி வந்தது, போன வாரம் 817 எப்படி வந்துன்ற கேல்குலேஷனில் ஃபாலோயிங்கில் நாளைக்கோட கெஸ்ஸிங்கை மார்க் பண்ணிட்டு அண்ட் வந்து ரெகுலராக நம்ம வழக்கமாக கொடுக்குற பேர் நம்பர்ஸையும் பார்த்துருவோம். 1 பை 1 வாங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். லாஸ்ட் மந்த்து இதே வாரம் ரிசல்ட்டு 327, போன வாரம் 817. போன மாதம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இருந்தாலும் அதுக்கு அடுத்த வாரம் கொஞ்சம் இம்பார்ட்டன். அதுக்கு அடுத்த வாரம் 502 புதன்கிழமை, அதுக்கு அடுத்த வாரம் 869, 610 அண்ட் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 699. முதல்ல லாஸ்ட் மந்த்து வந்த மெயின் ரூட்டு 327 எப்படி வந்திருக்குன்ட்டு நம்ம பார்த்துருவோம். 327க்கு எப்போதும் ஒரு நாள் முன்னாடி எடுப்போம். செவ்வாய்க்கிழமையோட 019க்கு குழு நம்பரோட பிசி 25. இங்கே 25க்கு +2 கால்குலேஷன் நிறைய நாள் ஃபாலோ ஆகுது, நான் சொல்லியிருந்தேன். 25க்கு +2னா 26, அடுத்து 27ன்னு முடியணும். ஓகே, 25க்கு +2 கால்குலேஷன் 27 முடியணும். இப்போது இதில் வந்து 2527 செகண்ட் டிஜிட் கட்டு. எந்த நம்பரும் பவர் ஆகலை, டைரெக்டாக வரும் அல்லது ஃபஸ்ட் நம்பரோ செகண்ட் நம்பரோ பவர் ஆகும். டைரெக்டாக வந்துடுச்சு. இந்த 2 வந்து பவர் ஆகாமல் +1ல் 327 போன மாதம் ரிசல்ட். இப்போ இந்த ரூட்டில் வழக்கமான போன மாதம் மெயின் ரூட்டில் நம்ம மார்க் பண்ணும்போது இன்றைக்கி டியூஸ்டேவோட 699க்கு 55 க்ளூ நம்பரோட பிசி. இப்போ 5ன்றது நமக்கு நாளைக்கு பி போர்டில் வருது. ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபார்மாக வருது. போன மாதம் 25க்கு 27 வந்த மாதிரி 55க்கு 57 வரணும். ஓகே, இந்த 57 அப்படியே போன மாதம் வந்த ரூட்லேயே வந்து 100% அப்படியே வரும்னு சொல்ல முடியாது, பவர்லேயும் வரலாம். அதனால் 55க்கு 57ன்னு வரும்போது போன மாதம் ரூட்டில் 57 எடுத்தோம்னா அந்த 2க்கு 3 ப்ளஸ் ஆன மாதிரி இங்கே 5க்கு 6ன்னு வரும். இப்போ இந்த 57 வந்து 52 07 57 டைரக்ட், இப்படி 3 நம்பர் வரலாம். ஓகே, இது வந்து மிஸ் ஆகக்கூடாதுன்றனால நம்ம பிரித்து கொடுக்குறது. இது போன மாதம் ரூட்டில் வந்த ஒரு சிங்கிள் நம்பர். ஓகே, இப்போது லாஸ்ட் வீக்கு செவ்வாய்க்கிழமை 345 வந்திருக்கு. அதுலேருந்து 817 எப்படி வந்திருக்கு, 817க்கு அதே 51 எடுக்கிறோம். இங்கே 51ல் 5 வந்து பி போர்டுக்கு வரல, 1 பி போர்டுக்கு வந்திருக்கு. அதாவது 51க்கு அடுத்து கண்டினியூஷன் பாருங்கள் 62. இப்போ இங்கே 62 டைரெக்டாக வரலாம், அல்லது 12ன்னு வரலாம், அல்லது 67ன்னு வரலாம். ஆனால் 2 போர்டுமே பவர் ஆகி 17ன்னு வந்திருக்கு. ஓகே, இங்கே எந்த ஏ போர்டுக்கு 5 +1 வச்சா கூட 6 தான் வரும். ஆனால் மேட்சிங் இல்லை. 817 ரிசல்ட். பிசி மட்டும் மேட்ச் ஆகுது. அதே தான். இப்போ 55க்கு 66 போன வாரம் ரூட் எடுத்தோம்னா 51க்கு 62, 55க்கு 66 போகணும். அப்போ இந்த 66 நாளைக்கு எப்படி வரும்? 66 போன வாரம் ரூட்டு படி எடுத்தோம்னா 66க்கு 11 வரணும், அல்லது 61 வரணும். 4 நம்பரும் பவர் பண்ணால் 11, 66, 61, 16 இந்த மாதிரி வரும். இதில் இந்த 61, 11 எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு வந்து ஏ போர்டு 3 வரலாம், 361 அல்லது 311 மாதிரி வரலாம்.
இது வந்து நம்ம லாஸ்ட் மந்த்து லாஸ்ட் வீக்கோட ஃபாலோயிங் கால்குலேஷனு. இப்போ வந்து சி போர்டு போன மாதத்துலேருந்து எல்லா வாரம் எப்படி வந்துட்டு மேட்ச் பண்ணிட்டு நம்ம சிங்கிள் சார்ட் நம்பரை பார்த்துட்டு பேர் நம்பர்ஸ்க்கு போய்டும். போன மாதம் இந்த 2 நமக்கு இந்த 2 வந்து அடுத்த நாள் சென்டர் போர்ட்லேயும் வந்திருக்கு, பவரில் சி போர்ட்லேயும் வந்திருக்கு 27. அதுக்கு அடுத்த நாள் அடுத்த வாரம் 5 இங்கேயும் 5 அடுத்த நாள் வந்து சென்டர் போர்டில் 5 பவரில் 0ன்னு வந்திருக்கு. இப்போ சென்டர் போர்டு ஃபாலோ ஆகுது. இங்கே 3 இங்கே 4 வந்து பவரில் 9ன்னு வந்திருக்கு. அதுக்கு அடுத்த வாரம் 5 பவரில் 0 பிசி மாறி மாறி வருது. போன வாரம் இந்த 1 சென்டரில் 1 வருது. அப்போது இந்த 5 வந்து 55 அதிகபட்சம். நாளைக்கு பி போர்டில் 5ஓ 0வோ பிசியில் பி போர்டு அல்லது சி போர்டு ரெண்டுத்துலேயுமே வந்து 5ஓ 0வோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைரெக்டாகவும் வரலாம் அல்லது பவரில் 5ஓ 0வோ ஒரே சேம் நம்பர்னால நம்ம கொஞ்சம் ஈஸியாக போச்சு. இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு பேர் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு முதல்ல போன மாதம் ரூட்டில் மெயினாக மேட்ச் பண்ண நம்பர் 657. போன வாரம் ரூட்டில் மேட்ச் பண்ண நம்பர் 361. 361 311 ஏதாவது வரலான்னு சொல்லியிருந்தேன். இந்த 2 நம்பர் வந்து நம்மளோட போன மாதம் போன வாரம் ரூட்டில் எடுத்த ஸ்ட்ராங் நம்பர்ஸு. இதில் பேர் நம்பர் வந்து நம்மளுக்கு போன மாதம் வந்த பேர் நம்பர் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மந்த் 27 72 03. இது லாஸ்ட் மந்தோட கால்குலேஷன் எடுத்த பேர் நம்பர். ஆல்மோஸ்ட் இதில் 4 டிஜிட்டே வந்துடுச்சு. 0327 தான் 4 டிஜிட் போன மாதம். இப்போ நாளைக்கோட பேர் நம்பர் வந்து நான் க்ரீன் கலரில் கொடுக்குறேன். நாளைக்கோட பேர் நம்பர் வந்து 03 58 89. இது நாளைக்கோட பேர் நம்பர். இதுலேருந்து பிசி 3D 4 டிஜிட் எது வேணால் வரலாம். இதுக்குள்ளேருந்து சூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். இந்த 657361 போன மாதம் போன ரூட்டில் வந்த நம்பர்ஸு. அதில் சிங்கிள் ஷாட்டாக வந்து எனக்கு 657ன்ற நம்பர் நாளைக்கு போன மாதம் ரூட்டை ஃபாலோ ஆகலான்றது தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம வந்து பவர்லேயும் பிரித்து எழுதி கொடுத்துருக்கோம். அது 57க்கு 07 52 அந்த மாதிரி வரலான்னு சொல்லிட்டு உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக வரும். பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இது பேர் நம்பர். நான் போன மாதத்தோட பேர் நம்பரில் 4 டிஜிட்டே வந்து பாஸ் ஆகிருக்கு. 03 27 4 டிஜிட் மேட்சிங் ஆகிருக்கு. இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நான் வந்து டெலகிராமில் நம்மளோட கெஸ்ஸிங்கை வந்து வந்துட்டுருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து விருப்பம் இருக்க நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்லேயும் நம்ம கெஸ்ஸிங் வந்துட்டுருக்கு. கம்பல்ஷன் இல்லை. பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.